இருக்கும். நீங்கள் இன்று அந்த ஜாதி முறையை நீங்கள் பார்த்தீர்கள், இவர்கள் இந்த தொழில் செய்வார்கள் துறை. ஒரு காலகட்டத்திலே அந்த தொழில் தான் குலத்தொழில் அல்ல, இப்போது செய்து கொண்டிருக்கின்ற விடயம் என்ற அடிப்படையில் எல்லாவற்றையும் மாற்றிவிட்டார். ஆரம்பத்தில் அவர்களுடைய தொழிலை அடிப்படையாக வைத்துத்தான் அந்த சாதி முறை பிரிக்கப்பட்டது. அதாவது இவர்கள் இந்த தொழிலை தான் செய்வார்கள். ஆனால் தற்போது அவ்வாறான ஒரு சூழ்நிலை இல்லை. ஆனால் சர்வதேச ரீதியிலே எங்களுடைய சகோதரம் என்று நாங்கள் மார்த்தட்டிக் கொள்ளக்கூடியவர்கள் செய்தியாளர்களும் ஊடகவியலாளர்களும். அதாவது ஒவ்வொருவரும் சொல்வார்கள், இது எங்களுடைய இனம், எங்களுடைய உறவு என்று சொல்லக்கூடிய ஒரு விடயம் தான் இந்த ஊடகவியலாளர்கள். ஆகவே ஒரு விதத்தில் பதிவு செய்யும் போது நமது சகோதரர்களே நமக்கு எதிரான பதிவுகளை மேற்கொள்ளும் போது கொஞ்சம் கவலை கொடுக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. டெய்லி மிரர் பத்திரிகையுடைய செய்தி, நோட் ஆஃப் கோஷன் ஃப்ரம் 6 மினிஸ்டர்ஸ் DW குணசேகர, திச விதாரன, நவீன் திசாநாயக்க, வாசுதேவ நாணயக்கார, ராஜித சேனாரத்ன. Such sanctions either at the United Nations or on a unilateral level cannot be anticipated just yet என்கின்ற செய்தி ஒன்று பிரசுரமாகி இருக்கின்றது. அதாவது இந்த என்ன சொல்றது, பொருளாதார ரீதியில் திடப்படுத்தக்கூடிய அமைப்பை ஒன்றை ஏற்படுத்தி இருக்கின்றார் ஜனாதிபதி அவர்கள். அதற்கு 6 அமைச்சர்களை நியமித்திருக்கிறார் என்ற செய்தி இங்கே பிரசுரமாக இருக்கிறது. நோட் ஆஃப் கோஷன் என்கிற செய்தியாக. ஆகவே இங்கே amid increasing international pressure on Sri Lanka, 6 ministers have in a report requested President Mahinda Rajapaksa to appoint a panel of economics to ascertain the impact of possible economic sanctions on the country and recommend measures of fact it. Daily Mirrors learned என்கின்ற செய்தியாக இது சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இலங்கையினுடைய உள் விவகாரங்களும் அமைப்புகளும் இலங்கையினுடைய தற்போதைய நிலை குறித்த சரியான அறிக்கையை நியமிப்பதற்காக இந்த விடயத்தை ஜனாதிபதி ஏற்படுத்தி இருக்கின்றார் என்ற விடயத்தை இந்த செய்தி பிரசுரமாக இருக்கிறது. Fourth daring hazed by helmeted robbers என்கின்ற செய்தி பிரசுரமாக இருக்கிறது. நேற்றைய தினம் நான் நினைக்கிறேன் கொஹுவல வங்கியிலே இடம்பெற்ற துணிகர கொள்ளை சம்பவம் தொடர்பாக, அதாவது மிக அண்மை காலமாக இவ்வாறான துணிகர கொள்ளைகள் இடம்பெற்று வருகிறது. அந்த 2 அல்லது 4 பேர் ஹெல்மெட் அணிந்து இவ்வாறான நிதி நிறுவனங்களை இலக்கு வைத்து கொள்ளையிடும் சம்பவங்கள் தற்போது மிக அதிகமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. மூடிய ஹெல்மெட்டை பயன்படுத்தி தான் இந்த கொள்ளையர்கள் துணிகர கொள்ளையில் ஈடுபடுவதாக இந்த செய்தி. அதாவது fourth daring hazed by helmeted robbers, ஹெல்மெட் போடப்பட்ட கொள்ளையர்களால் தான் இந்த சம்பவம் என்கின்ற விடயத்தை தி ஐலண்ட் மீண்டும் சுட்டிக்காட்டுகிறது. ஆகவே மூடப்பட்ட ஹெல்மெட்டுக்கு தடை விதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்க அதிக சந்தர்ப்பம் இருக்கிற என்ற செய்தியாக இருக்கிறது. மௌ பீம பத்திரிகை, சிங்கள பத்திரிகை கொண்டு வந்திருக்கிறது. ஃபேஸ்புக் அபராது நுகேகொட வியாபாரிக கஹாத்தனே FP மித்துராகிங் வெடாக். அதாவது நுகேகொடையில் ஒரு கோடீஸ்வர வர்த்தகர்களுடைய கொலை FP அதாவது பேஸ்புக்கின் மூலமாக நண்பர் ஒருவரின் மூலமாகத்தான் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற ஒரு செய்தி. மிக அண்மை காலமாக கொலை செய்தியை தான் கேள்விப்பட்டிருக்கோம். கொலை செய்யறதுக்கு மிக அண்மை காலமாக இலங்கையில் சர்ச்சையை தோற்றுவித்துள்ள ஒரு விடயமாகத்தான் இந்த பேஸ்புக் FB பேசப்படுகிறது. தற்கொலைகள், அதே நேரத்தில் இன்று கொலை ஒன்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே எதிர்காலத்தில் பேஸ்புக் தொடர்பான நோக்கும் பார்வையும் அரசாங்க தரப்பிலிருந்து எவ்வாறு இருக்கும் என்பதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இங்கே பேஸ்புக் தகனம் வெப் அதவியே பலமு கெசட் பத்ரே பொருவாக். அதாவது பேஸ்புக் தடை என்கின்ற விடயம் ஒன்று இருக்கின்றது. அது ஒரு பொய்யான விடயம் ஒன்று இங்கே பிரசுரமாக இருக்கிறது. அதே நேரத்தில் கொஹுவல பேங்க்விங் மகா தாவல் கொல்லக்கலா என்கிற செய்தி ஒன்றும் இங்கே பிரசுரமாக இருக்கிறது. அதே நேரம் மீகமுவே ரோய்ஸ்கே அபராத ரசக் எலியட் என்கின்ற செய்தியும் கீழே இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், நீர்கொழும்புக்கு காரணம் ரோய்ஸ் என்ப பெர்னாண்டோ என்ற ஒருவர் தான். ஆகவே இப்போது இந்த கொள்ளையும் இடம்பெற்றிருக்கிறது கொஹுவலையில். எப்படி இந்த தொடர்பு என்பது போன்ற ஒரு ஆராய்வு மாவின் பத்திரிகை. நீர்கொழும்பு விடயம் தொடர்பாக உடனடியாக போலீசார் செயற்பட்டு ஒரு சந்தேக நபரை ஒருவரை கைது செய்து அதற்கு பிறகு தொடர்ச்சியாக கைது செய்திருக்கிறார்கள் சந்தேகத்தின் அடிப்படையில். எனவே அங்கு ஒரு நீதியான நியாயமான விசாரணை இடம்பெறும் போது இவ்வாறான தொடர்ச்சியான இந்த ஹெல்மெட் கொள்ளை தொடர்பான விவரங்கள் மிக விரைவில் வெளிவரும் என்று எதிர்பார்க்கின்றோம். அதே நேரத்தில் ආර්ථිය සම්බාධනවලට මුහුණ දීමට සූදානමක් ඕනේ. விசேஷக மண்டலයක් பத் කරන්න என்கின்ற செய்தி இங்கே பிரசுரமாயிருக்கிறது. அமைச்சர் 6 ஜனாதிபதிக்கு இல்லை. 6 அமைச்சர்கள் ஜனாதிபதியிடம் இதை வினவி கேட்டிருக்கின்றார்கள். யுத அபராத பிலிபந்த ஜாத்தியந்தர நீதிයක්
அத்தியக்ஷணீய விசேஷ மண்டலியா கோணே, அதாவது சர்வதேச விசாரணைகளுக்கு முதல் சரியான அதுக்கு முகம் கொடுப்பது சரியான பொருளாதார விடயங்களை அறிந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தேவை என்று சொல்லியிருக்கின்றார்கள். டெய்லி மிரர் பத்திரிகையும் இதே போன்று இதை ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கின்றது. அதை ஏற்படுத்துகிறார் என்கின்ற செய்தி ஒன்று வெளியிட்டிருக்கின்றது. ஆகவே இது சம்பந்தமான செய்திகள் தான். ஆகவே அந்த அமைச்சர்களுடைய படம் போட்டு வெளியிடப்பட்டதனால் அந்த மண்டலம் அவர்களாகத்தான் இருக்கக்கூடியதாக இருக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். இப்படியான பல செய்திகள் இருக்கின்றன. நாங்கள் நேரம் இன்னும் ஒரு 8 நிமிடம் இருப்பதனால் தமிழ் ஏனைய செய்திகளுக்கு செல்வோம். வீரகேசனுடைய ஏனைய செய்திகள் இவை. ராஜீவ் கொலை கைதிகள் விடுதலையில் சட்ட நடவடிக்கைகளை ஆராய்கின்றோம், தமிழக முதல்வர் ஜெயலலிதா தெரிவிப்பு என்கின்ற செய்தியாக இருக்கிறது. ஒரு முக்கியமான விடயம், நீங்களும் அம்மா என்றபடியா சொல்லலாம். நேற்று அம்மாவினுடைய பிறந்த தினம் 24ஆம் தேதி பிப்ரவரி. பலரும் எதிர்பார்த்தார்கள் அவருடைய பிறந்த தினத்தில் இவர்களுடைய விடுதலை தொடர்பான ஏதாவது ஒரு செய்தியோ அல்லது விடுதலையோ இடம்பெறும் என்று சொல்லி. எனவே இது விடயம் தொடர்பாக சட்ட ரீதியாக அணுகின்றோம் என்ற ஒரு செய்தி அவருடைய பிறந்த தினத்தில் கிடைத்திருக்கிறது. ஏதோ ஒரு அப்படியாவது ஒரு விடை கிடைத்திருக்கு பார்க்கலாம். சட்டக்கல்லூரி கூரை மீது ஏறி இருந்து போராட்டம் என்கின்ற செய்தி பிரசுரமாயிருக்கிறது. அனுமதி கோரி இன்னும் அதிகரிக்க சொல்லி, அதே நேரத்தில் முக்கியமான விடயம் இங்கே ஆராயப்படவில்லை பத்திரிகையிலே. சரியான முறையில் அந்த அனுமதி இடம்பெற வேண்டும் என்றும் அவர்கள் தெரிவித்தார்கள். அண்மை காலங்களிலே சட்டக்கல்லூரி அனுமதி தொடர்பாக பல சர்ச்சைகள் ஏற்பட்டிருக்கின்றன. அதே நேரத்தில் பரீட்சைகள் நடைபெறும் போது முன்னாள் சட்டக்கல்லூரி முதல்வர் செயற்பட்ட விதம் குறித்த விசாரணைகளை நடத்தப்பட்டிருந்தது. இப்போது அவர் ஜனாதிபதியினுடைய ஒரு ஆலோசகராக நியமிக்கப்பட்டிருக்கும் செய்தியும் இன்னும் கிடைத்திருக்கிறது. அதாவது மிக அண்மை காலமாக அந்த பரபரப்பாக சர்ச்சையோடு பேசக்கூடிய ஒரு விடயமாக இந்த சட்டக்கல்லூரி மாறி இருக்கிறது. நளினி உட்பட 4 வரை விடுவிக்க தடை கோரி உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு மனு, நாளை மறுதினம் விசாரணை என்கின்ற செய்தி. இது இந்திய செய்தியாகத்தான் இருக்கிறது. நெடுங்கணியில் 500க்கும் மேற்பட்டவர்கள் போரினால் மிக மோசமாக பாதிப்பு, உதவிகள் ஒன்றி அவலம் என்கின்ற செய்தியாக இருக்கிறது. வவுனியா நெடுங்கணி பிரதேச செயலக பிரிவுக்குள் உட்பட்டவர்கள் இவ்வளவு காலத்துக்கு பின்னர் யுத்தம் நடைபெற்ற 5-6 வருடங்கள் வரப்போகின்றது. இந்த காலகட்டத்தில் 500க்கும் மேற்பட்டவர்கள் நெடுங்கணியில் வவுனியாவில் இன்னும் உதவிகள் இன்றி அவலம் என்கிற செய்தி இப்போது பதியப்படுகிறதா இருந்தால் அந்த 5 வருடங்களுடைய அவர்களுடைய அந்த வாழ்க்கையினுடைய காலங்களை யோசித்து பாருங்க. அதாவது பல விடயங்கள் இருக்கிறது கஜன். அங்கு முக்கியமாக வீடுகள் எல்லாமே நிர்மூலமாக்கப்பட்டிருக்கிறது யுத்தத்தால். எனவே அவர்களுக்கான ஒரு நிரந்தர வீடுகள் இல்லை. தற்காலிக கொட்டகைகளிலும் வீடுகளிலும் தான் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நிரந்தர வருமானம் இல்லை தங்களுடைய குடும்பத்தை கொண்டு செல்வதற்கு. இதற்கிடையில் இந்திய வீட்டு திட்டம் தொடர்பாக முறைகேடுகள் இடம்பெறுவதாக சிலர் ஆர்ப்பாட்டம், பலர் எதிர்ப்பு, இவ்வாறான ஒரு நிலைமை சென்று கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் அவர்களுக்கு குடிதண்ணீர் பிரச்சனை, மலசலக்கூட பிரச்சனை, பாடசாலை பிரச்சனை, இவ்வாறு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறது. இன்னொரு விடயம், கட்டி கொடுக்கப்பட்ட வீடுகள், நீங்கள் மன்னாரில் உங்களுக்கு தெரிந்திருக்கும் அண்மையில் ஒரு செய்தி உங்களோடு தொடர்பு கொண்டு நான் கூறியிருந்தேன். தெரிய வந்தது 50-60 குடும்பங்கள் இருக்கக்கூடிய பல அமைப்புகளினால் உருவாக்கப்பட்டு கொடுக்கப்பட்ட வீடுகளிலே வாழக்கூடிய சூழல் இல்லை. நீர், மின்சார ஒரு வசதியும். அதாவது சொல்லுவார்கள் அந்த தரிசு நிலங்களில் எந்தவித பிரயோசனமும் இல்லாத நிலங்களில் கொண்டு போய் வீடுகளை அமைத்து கொடுத்திருக்கிறார்கள். எனவே அந்த குறிப்பிட்ட 50 வீடுகளோ அல்லது 100 வீடுகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு வீடு இருக்கிறதா, அதே நேரத்தில் அவர்கள் அந்த மக்களோடு ஒரு இணைப்பில்லாத வகையில் தனித்து விடப்பட்டிருப்பார்கள். அந்த நேரத்தில் அதுக்கு மின்சாரம் இருக்காது. அவர்களுடைய தொழில் என்ன, அவர்களுடைய வருவாய் என்ன, அவர்கள் எப்படி ஜீவிக்க போக ஜீவனோபாயம். சாதாரணமாக ஒரு கடைக்கு செல்வதாக இருந்தாலும் 4-5 கிலோமீட்டர்கள் நடந்து செல்ல வேண்டியது, போதிய வீதி வசதிகள் இல்லை, இவ்வாறான பிரச்சனைகள் இருக்கிறது. எனவே கட்டி கொடுக்கப்பட்ட வீடுகளில் பெரும்பாலான வீடுகளில் மக்கள் குடியேறவில்லை, காடுகளாக இருக்கிறது என்று சொல்லி எங்களுடைய நிருபர்கள் சொல்கிறார்கள். எனவே இந்த மக்கள் வாழக்கூடிய இடங்களில் அவர்களுக்கு அந்த வீடுகள் கட்டி கொடுக்கும் போது அது எந்த ஒரு நிறுவனமாக இருந்தாலும் அல்லது அமைப்பாக இருக்கலாம், அரசாங்கமாக இருக்கலாம். எனவே அவர்களுக்கு அது பிரயோசனமாக இருக்கும். அடுத்த செய்தி, நல்ல வேளை இவர் கையில எதையும் கொடுக்கவில்லை என்கிற செய்தி ஒன்று இங்கே இருக்கிறது. மாநில அதிகாரம் என்பதனால் பாருங்கள் எப்படி இருக்கின்றார். இரட்டை விரலை காட்டிக்கொண்டு இரட்டை இலையை ஞாபகப்படுத்தி அம்மா இந்தியாவில், தமிழ்நாட்டிலே. இங்கே விமல் வீரவன்ஸ் அவர்கள் இதே விடயத்தை அப்படியே கொடுத்திருந்தால் என்ன ஆயிருக்கும் என்பது போன்ற ஒரு விடயத்தை என்ன ஆயிருக்கும் என்ற விடயத்தை நினைப்பது போல் கனியினுடைய கேலி சித்திரம் பதியப்படுகிறது வீரகேசரியில். அரசாங்கத்தின் நிகழ்ச்சி நிரலுக்கு உடந்தையாக இருக்க முடியாது, போர் குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும், சம்பந்தன் இப்படி கூறியிருக்கின்றார் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவர். மன்னார் புதைக்குழியில் மேலும் 2 மண்டையோடுகள் மொத்தம் இப்போது 80 இருக்கிறது. பொதுவாக இந்த 80 என்பது ஒரு சாமானியமான தொகை அல்ல கஜன். ஒரு 4 பேர். ஆனால் இது பற்றிய சான்றுகளை ஆராய்வதிலே கால வரையறை நீடிக்கப்பட்டு கொண்டு செல்கின்றது.
குறிப்பாக ஆதரவு எதிர்ப்பு தகவல்களும் பெருசாக பதியப்படவில்லை. ஜெனீவா நோக்கிய பயணத்திலே ஒரு மிகப்பெரிய அழுத்தம் கொடுக்கக்கூடிய காரணியாக இது இருக்குமோ? ஆனாலும் பொதுவாக அந்த எலும்புக்கூடுகளை மீட்கும் போது நான் நினைக்கின்றேன் ஒரு அந்த மாலை, ஒரு தாயம், இவை பொருட்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த காலத்தை கணிக்கக்கூடிய வகையான பொருட்கள் எதுவும் இதுவரை கிடைத்ததாக பதிவு செய்யப்படவில்லை. அடுத்து, தற்காலிக அரசியல் நலனுக்காக அன்றி நிரந்தர தீர்வுக்கு முயற்சிக்க வேண்டும் என்கின்ற விஷயம் வீரகேசரி பத்திரிகையில் இருக்கின்றது. ஆசிரியர் தலையங்கம் ஆசிரியர்கள் ஒன்று திரண்டு மிக ஆழமாக சிந்தித்து பதிவு செய்திருக்கின்றார்கள். ஆனால் இந்த இடத்தில் நாங்கள் பதிவு செய்யக்கூடிய விடயம், ஆசிரியர்களே, தற்காலிக தீர்வுக்காகயாவது ஒரு நலனுக்கு நல்ல தீர்வு கிடைத்தால் கூட பரவாயில்லை, அப்படியும் தீர்வு கிடைக்கவில்லை என்பதுதான் நிதர்சனம். தற்காலிகமும் இல்லை, நிரந்தரமும் இல்லை. அடுத்து நாங்கள் தினக்குரல் பத்திரிகையினுடைய செய்திகளுக்கு செல்வோம். ஜெனீவாவில் ஆசியா காலை வாரக்கூடும், அமெரிக்கா பிரிட்டன் சந்தேகம். ஆஸ்திரேலியா பற்றி ஒரு எதிர்மறையான ஒரு எண்ணம் மேலத்தைய நாடுகளுக்கிடையே இருக்கிறது. ஆஸ்திரேலியம் அது மேலத்தைய நாடு என்று கூறினாலும் அது பின்னால் இருப்பதனால் அது கேன்பேரான்னு சொல்றாங்க. அது ஆகவே ஆஸ்திரேலியா காலை வாரக்கூடும் என்று அமெரிக்கா பிரிட்டனும் ஒரு சந்தேக கண்ணோடு பார்த்து கொண்டிருக்கிறாங்க. ஆனா ஆஸ்திரேலியாவினுடைய கிரீன் பார்ட்டி என்று சொல்லப்படுகின்ற பச்சை கட்சிகள் இலங்கைக்கு எதிரான கருத்துக்களை தான் முன்வைத்திருக்கின்றார்கள். அபே ஆஸ்திரேலிய பிரதமர் இலங்கைக்கு ஆதரவான ஒரு எண்ண கருவோடு இருந்தாலும் ஆஸ்திரேலியாவினுடைய செனட்டர்ஸ், அதே நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய ஏனைய அங்கத்தவர்கள் எல்லோரும் இலங்கைக்கு எதிரான விடயத்தை பதிவு செய்த செய்திகளும் நமது பத்திரிகையிலேயே பார்க்கக்கூடியதாக இருந்தது. எனவே ஆஸ்திரேலியாவும் இன்னும் சரியான நிலைப்பாட்டுடன் இலங்கை சம்பந்தமான விடயத்தில் இல்லை என்பது போல் தான் தெரிகிறது. அதாவது ஒரு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் சில வேளைகளில் பொய்த்து போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது இரு தரப்பினருக்கும். இரண்டு தரப்பினருக்கும்.